பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாய் அழைக்கப்பட்டு பரலோக பாதைக்கு, அதாவது ஒரு நிரந்தரமான இடத்திற்கு கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நமது தகப்பனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாக்குகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இது ஒரு நாள்ல நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? பைபிள்ல என்ன இருக்கு? நம்ம ஒவ்வொரு மதமா இருக்கிறோம், ஆனாலும் பைபிளுக்குள்ள இருக்கிறது விஷயம் பெருசா இருக்கு, சத்தியம் என்னவோ இருக்கு, அதை நம்ம தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இதனுடைய வசனம் மட்டும் பார்த்து நம்ம கடந்து போயிடலாம். சத்தியம்னா என்ன தெரியுமா? நம்ம பேசுற மத்திய உண்மை. இந்த உலகத்துல பொய்யான அன்பு இருக்கும், உண்மையான அன்பை நம்ம எங்கெங்கே தேடுவோம், கண்டிப்பா அது எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். கரெக்டா? ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். நம்ம வெயில்ல கஷ்டப்படுறோம், நம்ம ரோடோட பைக்ல சுத்தி கஷ்டப்பட்டு இது மாதிரி நம்ம வாழ்ந்து சாகணுன்றது நம்மளுக்கு அப்பா கொடுத்த விதி இல்லை. இந்த வனாந்தரம் மாதிரி இது மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போய் அதுல நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை காமிச்சோம்னா, அது அன்புனா என்ன? எல்லாருக்கும் உண்மையான அன்பு நாம காமிச்சா, அவங்க பொய்யான அன்பு காமிச்சா கூட நாம இந்த சபையில கேட்டு இங்க அவருடைய வார்த்தையை கேட்டு நாம கேரக்டர்ல காமிச்சா போதும், அது கிறிஸ்துவோட அன்பு. அவர் நம்ம கிட்ட பொருளோ பணமோ எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை, எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. அவர்கிட்ட நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது எதுமா? காது கொடுத்து கேளுங்க. நீங்க கிறிஸ்துவோட காது, நீங்க இன்னொரு காது. அவங்க அவருடைய சுவாசமா இருக்கலாம், இவங்க அவங்களோட கையா இருக்கலாம், நான் அவருடைய வாயா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நம்மளுக்குள்ள எல்லாருமே பரிசுத்தம் ஆகிறது தான் வந்திருக்கிறோம். பரிசுத்தம் ஆயிட்டா இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு குறை இருக்கு, அதை எடுக்கணும். அது எடுக்கிறது இன்னைக்கு போதகர் யாரெல்லாம் பேசினாங்கன்னா அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த போதகருக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். ஆனா ப்ராப்ளமே இல்லாத கடவுளுக்கு பயந்த ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் முதல்ல தூதரா இருந்தாரு. புதிய ஏற்பாட்டுல அவர் என்ன பண்ணாரு? நம்ம பாவத்துக்காக எப்படி நம்ம கோயில போயிட்டு நம்ம பாவத்துக்காக ஒரு ஆடை வெட்டுறோமோ, அது மாதிரி அந்த ஆட்டுக்கு தெரியாது வெட்டினா, நம்ம வெட்டுறோம்ல, எப்படி சொல்லுவோம், குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுவோம். எதுக்காகனா அப்படி பண்ணா, சாமிக்கு பண்ணா எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் தான் அவங்களோட உண்மையான ஆடம். அப்ப அந்த ஆட்டுக்கு தெரியுமா நம்ம ஓனர் வெட்டுவாரு? தெரியாதுங்க, தெரியாது. ஆனா என்ன பண்ணோம், நம்ம ஓனர் எங்க நல்லா தான் கூட்டு போவாருவோம், நாம ஒரு இடம் செட் பண்ணி வச்சிருப்போம், அங்க போய் வெட்டுவோம் அந்த ஆடு. அப்புறமா என்ன சொல்லுவோம், உயிர் திரும்பி வந்து என்ன சொல்லுவோம், நல்ல ஓனர் வச்சு கூட்டு போய் விட்டாரு அப்படின்னு நினைக்குமா இல்லையா? அது மாதிரிதான். அப்ப பாரு, இப்ப சாருக்கு ஓரளவுக்கு வசதி இருக்கு, எனக்கு ஓரளவுக்கு இருக்கு, உங்களுக்கு இல்ல. அப்ப நீங்க எப்படி ஆடு வெட்டினா உங்க பாவம் மன்னிக்கப்படாதா? மன்னிக்கப்படணும் இல்ல. அப்போ இந்த உலகத்துக்காக எல்லாருக்காகவும் ஒருத்தர் மறிக்கணும். அவரு மறிச்சு ஒரு மனுஷனா இருக்கணும், அவரு பாவம் செய்யாத ஒரு ஆளா இருக்கணும். புரியுதா? அது மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல தேடி பார்க்கிறாரு. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல எல்லாருமே பாவம் செய்யறாங்க, பைபிள்ல இருக்கிறவங்க கூட பாவம் செய்யறாங்க. அப்ப ஏன் எழுதி வச்சுக்கிறாரு அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றாங்கல்ல, விஜய் மாதிரி இருங்க, எடை விஜய் மாதிரி 20 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு பதவிக்கு வரும்போது எவ்வளவு பிரச்சனை வந்து. அவருக்கு ஒரு மாடலு ஆட்டோ சங்கர் ஒருத்தர் தான், அவரை பத்தி நம்ம படிச்சிருப்போம். எப்படி இருப்பான்? பல பேர்ல எடுத்துரும். அவரையும் நம்ம பார்த்துருக்கோம், நியூஸ்ல காமிச்சிருக்காங்க. அவரை மாதிரி இருக்காதீங்க, இவரை மாதிரி இருந்தா இப்ப இளைஞர்கள் எல்லாம் அவர் பின்னாடி போறாங்க, இளைஞர்களா அவர் பின்னாடி போறாங்க. ஆனா அவரு கூட இன்னைக்கு சிலையை தான் வழங்குறாரு, விஜய் கூட, ஆக்டர் விஜய் கூட. ஆனா அவர் ராஜ்யத்துல வந்துருவார். கிறிஸ்துவோட ராஜ்யம் ஒன்று இருக்கு. அந்த ராஜ்யத்துல எப்படி இருக்குமா தெரியுமா? ஒரு சிங்கம் ஒரு மான் கூட மேய்க்கும். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காங்க. அந்த ராணுவத்தில் இருக்கிற தடவாளங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? விவசாயம் கருவியா மாற்றிடுவாங்க. எல்லார் வீட்டாண்டியும் ஒரு திராட்சை பல கொலை இருக்குமா, மரத்தோட அமைதியா இருக்குமா. அது மாதிரி ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கும்? சண்டையே போட மாட்டாங்களாம். பெண்களுக்கு மாசம் அந்த ஒரு
வலிக்கும்ல 3 நாள், அது கூட இருக்காது. பிரசவ வேதனை இருக்காது. அது மாதிரி ஒரு அருமையான ஆட்சி யார் தர முடியும்? கிறிஸ்து தான் தர முடியும். அப்போ நம்ம பாரு, இந்த கெடா வெட்டத்துக்கு வந்தோம், அதை விட்டு நம்ம தூரம் போனோம். அப்போ நம்ம குலதெய்வத்துக்கு வெட்டுவோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நினைக்கிறோம். ஆனா மன்னிக்கப்பட்டுச்சு பார்த்தா திருப்பி அதே சோகம், அதே வாழ்க்கை, அதே பணத்துக்காக உன்னத்துக்கிட்ட போய் நிக்கிறது. இதுக்காக நம்மள கடவுள் படிச்சாருன்னா இல்ல பிரியமானவர்கள். நாம எல்லாரும் இங்க ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம். நம்முடைய அப்பா அம்மா செஞ்ச ஜீனு கூட நமக்குள்ள வந்து அந்த பாவம் கூட நம்ம பண்ணியிருப்போம். இது எல்லாம் மன்னிக்கப்படணும். நாம செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம் கூட மன்னிக்கப்படணும் அப்படின்ட்டு தான் தேவன் இந்த உலகத்துல ஒரு பரிபூர்ண மனுஷன் யாரும் இல்லையே அப்படின்னு ஏக்கமா இருக்கும் போது ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு ஏக்கமா இருக்காரு. ஆதாம் முதற்கொண்டு இன்னைக்கு வந்து எல்லாரும் பாவம் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மன்னிக்கப்படணும் அப்படின்ட்டு தான் ஆதாமுக்கு வழியா வந்த 2ஆம் ஆதாமா ஒருத்தர் அனுப்பணும்னு நினைக்கும் போது இயேசு கிறிஸ்து தானா முன் வந்து இந்த உலகத்துக்காக நான் வந்து மறிக்கிறேன். அங்க பரலோகத்துல ஒரு மீட்டிங் நடந்து அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாராம், இந்த உலகத்துக்காக ஆடு அடிக்கப்படுது, நான் உங்களுக்காக போறேன், உங்களுடைய ஆசை நாம கெட்டு போக கூடாது, ஒருத்தவங்க கெட்டு போக கூடாதுன்றது, அதனால நான் போறேன் அப்படின்ட்டு வாலண்டரியா வந்தாராம். யாரு? இயேசு கிறிஸ்து வந்து பிதாவோட சித்தம் ஒரு பரிசுத்தமான மனுஷன் சாவணும், பாவம் இல்லாதவன். அப்போ பாவம் இல்லாத வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு 33 வருஷம் உண்மையா வாழ்ந்தார். 33 வருஷம் உண்மையா இருந்தார். உண்மையா இருந்தா பாவம் அவர் மேல சுமக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? பாவம் செஞ்சிருக்கணும். ஆனா பாவம் செய்யல. அப்போ யூதர்கள் என்ன பண்றாங்க? இவரு எல்லாத்துக்கும் எல்லாரையும் அன்பு செய்ய சொல்றாரு, தசம பாகம் கொடுக்கணும்ன்றாரு. அதே மாதிரி விபச்சாரிகளை வந்து மன்னிச்சு விடுன்றாரு. அப்போ இவர் என்ன நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாரு, பணம் வசூல் பண்ண முடியல, இவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த வழி வகையை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துறாரு பாவம் செய்யாம. அப்ப இவரை சாவடிச்சா திருப்பி பழைய மாதிரி சமாளிக்கலாம், பாஸ்டங்கெல்லாம் பண்ற மாதிரி. அப்போ இவங்களை தூண்டி விடுறதே தேவன் அந்த மைண்டை கொடுக்குறாரு யூதருக்கு. அவங்க தான் சிலுவையில் அடிக்கிறாங்க. அப்போ யாரோ யூதர்கள் போய் சிலுவையில் அடிக்கல, நம்முடைய பாவத்துக்காக முதல் ஆதாம் செஞ்ச அந்த ஜென்ம பாவத்துக்காகவும் இன்னைக்கு நாம செய்யறோம்ல, செஞ்சுட்டு போ, இந்த பாவத்துக்காக ஒருத்தர் மறிக்கணும். அந்த பரிசுத்தமான மனுஷன் தான் இயேசு கிறிஸ்து. புரியுதா? இப்போ நாம செஞ்சுட்டு அவர் முன்னாடி, கிறிஸ்து முன்னாடி போய், அப்பா கிறிஸ்து மூலமா எங்களுக்கு மன்னிச்சிருங்கன்னு கேட்டா மன்னிச்சிருக்காங்க. மன்னிச்சுட்டு சும்மா விட போறதில்ல, நாம வந்து ஒரு உண்மையான வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்வுல இதை பார்த்து பரலோக வாய்ப்பு தராராம். பரலோக வாய்ப்பு. அங்க நாம எப்படி பண்ணுவோம்? கிறிஸ்து பக்கத்துல வருவோம். எஸ்தர் மாதிரி இவங்க, தானியல் மாதிரி நீங்க, மோசே மாதிரி அவரு தாவீதை போல. சரிங்களா? இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அப்ப நம்மளாம் வந்து ஆளுகை பண்ண போற ஒரு ராஜாக்களா மாத்துவாராம். அந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட வேணாம், செக்யூரிட்டி வேலை செய்ய வேணாம், அங்க வந்து மருத்துவ வேலை செய்ய வேணாம், அங்க நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். இந்த உடம்பு போயிட்டு மகிமையா நம்ம மாற போறோம். அதுக்கான ஒரு ஆராய்ச்சி வகுப்பு தான் இது. சரியா? இப்ப பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கான். கரெக்டா? இன்னைக்கு அம்பானி பாருங்க, ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஃபாரின் போறான், ஒரு டீ சாப்பிடும். நம்மளால பிளைட் கிட்டே போய் பார்த்து கூட மாட்டோம். போயிருக்கலாம் நீங்க பிளைட்ல போயிருக்கலாம் இல்லை? நாங்களும் ட்ரை பண்ணுறோம், நேற்று ட்ரை பண்ணோம், அது அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு போனோம். ஆனால் தேவன் ஒரு நல்ல காரியத்தை அங்கே பண்ணார். அங்கே ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. நாங்கள் வரும்போது ஒரு காளான் வாங்கணும், ஒரே காளான் வாங்கணும். அந்த அம்மா என்னை பற்றி கிண்ணி நோட்டு கொடுத்துச்சு. நேற்று நடந்த சம்பவம் பாருங்க. சாந்தத்தை காமிக்கணும்னு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வரோம். ஏன்னா போட்டோம், சாந்தமா இருந்த போதும் பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சாந்தமா இருந்தா அவங்களுக்கு ஒரு திரும்ப தராது. அதை பத்தி பேசிட்டே வரோம். அகசியா பெருமையா இருந்தாரு, எலியா வந்து என்ன பண்ணாரு? பெருமையா இருக்காத, குறி கேட்க போகாத அப்படின்றாரு. அவன் போறன்னு போனான். அதனால தேவனுடைய சாபம் எலியா மூலமா வருது, நீ செத்துருவ அப்படின்னு. உடனே என்ன பண்றான் இந்த அகசியா ராஜா என்ன பண்றாரு? ஆள் அனுப்பிச்சு, அவர் மலமா தானுங்கிறாரு, செத்துருன்னு சொன்னவர். அவர் போய் பிடிச்சிட்டு அவங்க 50 பேர் அனுப்புறாரு. அவரு தேவனோட தாசன் எலியா. அவர் என்ன பண்றாரு?
அந்த 50 பேர் நான் தேவனுடைய மனுஷனாண்டா, இந்த அக்கினி வந்து இவங்க பட்சிக்க கடவுள்ன்றாரு. எல்லாம் இறந்துடுறாங்க, 51 பேரும் செத்துறாங்க. இது சம்பவம் 2 ராஜாக்கள். அடுத்தபடியா அந்த ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்தது. திருப்பி ஒரு 50 பேர் ஒரு அதிபதி அனுப்புறாரு. அவனும் போயிட்டு மலை மேல போய் நின்று அந்த போர் தளபதி சொல்றான், எலியா இறங்கி வா, எங்க அரசரியா நீ சாப்பிட விடுற, அவர் எங்கடா போய் சிலையை வணங்குவாரு, உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அந்த எலியா என்ன பண்றாரு தெரியுமா, திருப்பி வா, நான் தேவனுடைய மனுஷன், அந்த கடவுளே நீ அக்கினியை போட்டு இவங்க இது பண்ணுங்க. உடனே அக்கினி வந்து 51 பேருக்கு செத்துறாங்க. அந்த அரசனுக்கு அப்ப கூட புத்தியும் இல்லை. என்ன பண்றாரு, திரும்பவும் 50 பேர் அனுப்புறாரு. 51 பேர். இவன் என்ன பண்ண தெரியுமா, அந்த மனதில் இருக்கிற எலியா கிட்ட போயிட்டு முழங்கால் பண்ணிக்கிட்டு, என்னுடைய உயிர் உங்ககிட்ட, தயவு செஞ்சு அக்கினியை இறக்குறாதீங்க, நாங்க 51 பேரும் ஏதோ வந்திருக்கோம், அரச கட்டளை, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு வாங்கன்றாங்க. அப்போ அங்க இருக்கிற கடவுளுடைய தூதன் தோன்றி சொல்றாரு எலியா கிட்ட. அவர் சொன்னார்ல, ராஜாவில் இது பண்ணாரு, அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இறங்கி போ, நான் பாத்துக்கிறேன். அப்ப எலியா போய் அந்த அரசன் கிட்ட சொல்றாரு, நீ மாடி மேல இருந்து கீழே விழுந்துட்ட, உனக்கு ஒரு பிரச்சனை, நீ யார்கிட்ட வரணும், தேவன் கிட்ட வரணும். தேவன்னா வந்து பழி செலுத்த சொல்ல, நீ முழங்கால் பண்ணிட்டு அப்பா கிட்ட, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, அப்ப எனக்கு விடுதலை பண்ணுங்க, நான் பண்ணிருப்பல. நீ போய் குறி கேட்க போற, குறி சொல்றவனுக்கே ஒண்ணு தெரியாது, அவன் துட்டு வாங்கி குறி சொல்றான். நான் உன்னுடைய தாயின் கருவையில உருவாக்கின தகப்பன் நானு, என்ன விட்டு போறியே அப்படின்ட்டு எலியா போய் அரசன் முன்னாடியே சொல்றாரு. பயங்கர கோபம், சரிங்களா? அப்போ அவரு சொன்ன மாதிரியே அந்த ராஜா மாநிலம் கீழே வந்தவர் படுத்து படிக்க செத்துறாரு. ஆனா தேவனுடைய மனுஷன் அந்த எலியா அவர் சாகல. சாந்தமா தாழ்மையா இருந்தா ஆகாப்பா இல்ல, மனாசே எல்லாரையும் பண்ணிக்கிறார். அவர் கிறிஸ்தவர்களை பார்க்கல, அன்பு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். நல்ல மனசாட்சி இருக்கிற ஒரு ஆளா, ஒரு நபரா, அவருடைய சகோதரனா, கிறிஸ்துவோட சகோதரியா அவங்க பார்க்கிறார். அப்ப எவ்வளவு அன்பு இருக்கு பாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு, நீ காணிக்கே போடணும், உண்டிக்கே போனாங்க, ஆடு வெட்ட வேணாம், மாடு வெட்ட வேணாம், என் அன்பா வந்து என்னுடைய வார்த்தையை கேளுங்க. இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அழிவு இருக்கு, ஆனா நம்மளுக்கு அழிவு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? அப்போ என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது எலியாவுக்கு ஒன்றும் ஆகல. ஆனா குறி கேட்க போனா என்ன பண்ணா, செத்துட்டான். இதை பத்தி நாங்க நேற்று பேசிட்டு போனோம். படபரம் போயிட்டு ஒரு ஆர்டிஓ போயிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் போனோம். பண்ண மறந்துட்ட வீட்டில் வெளியே போகும்போது என் பொண்ணு பண்ணாங்க, ப்ரே பண்ணோம். அப்படியே அமைதியா போயிட்டு போறோம். சாந்தமா இருந்தா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். கடவுள்ன்றது என்ன, நம்ம கடந்த ஒரு அருள், அவ்வளவுதான். இந்த ஒரு பவர், அதுக்காக சூரியனை கொண்டு கூடாது, அது அவர் படைச்ச பொருள். அவர் தானாக பேசுகிறார். சூரியன் 100 கோடி டிகிரி அதுவே படைச்சு விடணும், அவர் எவ்வளவு பவர் இருப்பார். இதுவே கொஞ்ச நேரம் வந்து பாருங்க, டக்கு கீழே பார்க்க முடியாது. அப்ப அவர் போய் இந்த உடம்புல பாவம் செஞ்சவங்களை பார்க்க முடியாது. ஆனா கிறிஸ்து பார்ப்பார். ஏன்னா நம்மளுக்காக ஈடுபடி கொடுத்திருக்கார், ரத்தம் கொடுத்திருக்கார். ஆடை வெட்ட மாதிரி அது தெரியாத சாட்சி இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தெரிஞ்சு சேர்த்திருக்கார். அவங்கள பாவம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த வேத பாடத்தை நம்ம படிச்சு கொண்டு வரோம். அப்ப சாந்தத்தை காமியை நம்ம பேசிட்டு வரோம். காளான் கடைக்கு போனா அந்த அம்மா என்ன படிச்சு 2 காளான் வாங்கணும், 80 ரூபா. சரியா? பேலன்ஸ் 200 ரூபாய் கொடுத்தா 120 ரூபாய் கொடுக்கணும். 20 ரூபாய் நோட்டு கொடுத்து கிழிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ண, திருப்பியும் கிழிஞ்சிருக்குமா நான் கொடுங்க, அது திருப்பி கிழிஞ்சு கொடுத்துச்சு. திடீர்னு என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஏமா இல்லாம இப்படி கிழிஞ்சதே கொடுக்குறேன் நான் கேட்டதுக்கு, நீ எல்லாம் மனுஷனா, நம்மளும் மனுஷனாதா அப்படின்னு ஒரு மாதிரி பேசணும்ல. நாம போயிட்டு கோவப்பட்டோம். என்ன பண்ணிட்டோம், அவர் தூக்கி போடுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒழுங்கா பேசுமா. ஜிபே பண்ணாவோட கொடுத்துருப்போம். நீங்க எல்லாம் தேவையான பேசிட்டு வந்துட்டு அப்ப வீட்டுல வர மனசாட்சி ஒத்துக்கல. நம்ம கடவுளுடைய வார்த்தை பேசுறோம், இது மாதிரி கோபம் பண்ண கூடாது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் தேவன் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறாரு. என்ன நடக்குதுன்னா, திரும்பி நாங்கள் அங்கே போனோம். ஒருத்தர் கூட்டு செக்யூரிட்டி கூட்டு அந்த அம்மா கிட்ட போய் நானே சாரிம்மா ஏதோ கோபத்தில் போய் அவதான் இப்போ திரும்பி போட்ட மனுஷன் கேட்டா நான் கோவப்பட்டேன். இருந்தாலும் நாம தாழ்மையா போகலாம், பைபிள் வசனம் எச்சரிக்கிட்டு போய் மன்னிச்சிருமா, ஏதோ நான் கோபமா போயிட்டு தான் மன்னிக்க, பாவம் பிஸ்னஸ் பண்றவங்க ஏதோ நீங்க பேசிக்கலாம் நான் பேசிக்கலாம், சாரிமானா
இதுவும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்போ அப்பா சொல்றாரு, அவங்க அப்படி இருக்கட்டும், நீ மன்னிப்பு. அப்ப என் பின்னாடி செக்யூரிட்டி சொல்றாரு, நீ ஏன் சார் இது பண்றியா, சாரின்ற ஒரு மாதிரி சாரிப்பா பரவாயில்ல, இல்லைங்க நீ இப்படியெல்லாம் இல்லைம்மா, நீங்க ஜிபே பண்ண சொல்லி பண்ணியிருப்போம், இது மாதிரி நீங்க மற்றவங்க முன்னாடி மனுஷனான்னு கேட்டாலும் பேசணுமா, மன்னிச்சுக்குமா, என் மேல தான் தப்பு அப்படின்ட்டு நானே என் மேல தப்பு ஒத்துக்கிட்டேன். இன்னும் ஒன்றா இவரு என் கூட செக்யூரிட்டி, சார் விடுங்க சார், இல்லை சார் நீங்க போய் அவங்க பேசுறது இல்லைப்பா, அவன் தாழ்மையா போகலாம். அப்ப இந்த உலகத்தான் எப்படி இருப்பான், தான் பேசணும்னா கரெக்டுன்னு நினைப்பான். ஆனா நம்ம தேவ சமாதானம் நம்மளுக்கு வந்துச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு போகும்போது அதை கடைக்கு போக மாட்டோம். இப்ப சமாதானம் போவோம் இல்லையா? இதுதான் தேவ சமாதானம், இதுதான் தேவனுடைய குணம். புரியுதா இல்லையா? இதுதான். இதுக்காக நம்ம பாருங்க, நம்மளுக்கு டெஸ்ட் யார் வச்சாங்க தெரியுமா? அந்த காலால அம்மா டெஸ்ட் வைக்கல, பிசாசு டெஸ்ட் வைக்கிறான். நீ உலகத்துல எப்படி பேசுற, எப்படி நடக்கிற, சரியா? ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அதை நான் பாஸ் ஆயிட்டா பரலோகத்துல மகிழ்ச்சி வரும். அப்ப கிறிஸ்தவர்களை பாருங்க, இங்க வரன்னு சொல்லி சில பேர் வர போறாங்க, சில பேர் வரண்டு லேட்டா வந்து நம்ம டைமே கெடுக்கிறாங்க. கரெக்டா? உங்க பிரதர் கூட லேட் ஆயிடுச்சு, அவர் ஃபாரின்ல வந்தா லேட் ஆயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு நம்ம ஓனர் என்ன பண்ணாங்க, வைக்கிறாங்க இல்லையா? அப்ப தேவன் பாருங்க, இதுக்காக இந்த உலகத்துல அப்படின்னா இந்த சாந்தத்தை காமிக்கணும். வேலை செய்யற இடத்துல அவரு நம்மளுக்கு ஒரு கடவுளுக்கு அடுத்த ஸ்டேஜ், அந்த பவர் கொடுத்தாலும் அவர்கிட்ட வேலை செய்யணும். கரெக்டா? வெயில போய் சாப்பிட நம்மளுக்கு தலையெடுத்தா, இங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நாம உண்மையா இருக்கிறோமோ எனக்கும் அதே தான். நான் எல்லாம் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, ட்ரை பண்றோம். உங்களை மாதிரி நீங்க உட்காந்து கேட்கறீங்க, நான் பேசுறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நாம பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்மளை பறந்து கொண்டு போயிடுறோம். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இது ட்ரைனிங், இது ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்ல எல்லாமே இருக்கட்டும், ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இங்க வந்து எந்த காசு, எல்லா இடத்துலயுமே சர்ச்சில் காசு வாங்காம ஊழியர் பண்ண சொல்லியிருக்காரு, அதை தான் நாங்க பண்றோம். இப்ப நான் என்னுடைய அண்ணனா நீங்க இருக்கீங்க, நீங்க இன்னொருத்தரா இருக்கீங்க, அவருடைய பிரதரா இருக்காரு, அவ்வளவுதான். நம்ம தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எப்படி? இந்த அன்பு. அப்ப பாருங்க, இப்ப ஒரு பைபிள் நான் போயிடலாம், இன்னும் காலையில் முடிச்சிடலாம், 60 தான் நீங்க, சரியா? இது கடவுளோட பிள்ளைங்க, நாமளும் கடவுளோட பிள்ளைங்க. இங்க பாருங்க, இந்த கோடைக்கு பக்கத்துல திருச்சாட்ட போய் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? குருவிக்காக கட்டிக்கிறாங்க, டென்ட் போட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கரண்ட் பில் இல்லை, வாடகை இல்லை, வீட்டு வரி கட்டுறது இல்லை, என்னது எங்கேயும் போய் கேஸ் கனெக்ஷன் போறது இல்லை. ஒரு வண்டி வச்சுக்கிறான், அவங்க ஏற்றிக்கிறாங்க, அப்படியே போறாங்க. அவங்கள பார்க்கும்போது எப்படி தெரியுமா? புரியுதா? அவங்க ரோட்லயே குடிக்கிறாங்க. நான் சைக்கிள் எடுத்து விடுறேன், ஒரு பையன் வந்து அடிக்கிறாங்க, டப்பா கூட்டம் குடிக்கிறது அறியாம பண்றாங்க. அதை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல யாக்கோபு இருக்கார்ல, ஈசாக்கு யாக்கோபு தான் சொந்தமா வீடு கட்டிக்கல, பெரிய பணக்காரர் தான். தேவன் சொன்னார், நீ வந்து அந்த சிலையை வணங்காம நீ வந்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குற அப்படின்னு. அப்படிதான் விட்டு வந்த. இது நிரந்தரமான, இந்த வீடு ஒன்று நிரந்தரம் இல்லை. ஒரே ஒரு பூமி இருந்துச்சு, இந்த அடுத்த செகண்ட் இல்ல சாயங்காலம் நாளைக்கோ இது ஒரு ஆட்டம் கண்டியா பூமி அவுட்டு. கோடி கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திக்குது, பெரிய ரவுண்டு நம்மளுக்கு தெரியல. அந்த சின்ன ரவுண்டு ஒரு ரவுண்டு சுத்துது, 30 டிகிரில சுத்தி இருக்குது இந்த பூமி. அந்த இடத்துல இது சுத்துது இல்ல, இது மாதிரி சுத்தி இருக்குது. நாம பெரிய ரவுண்ட் இருந்தாலும் தெரியல, இவ்வளவுதான். இது என்ன பார்ப்போம், எப்படி இருக்கு பார்க்கிறோம், ஏதோ சுத்துது, இது சுத்துது, இது மேல ராடு வச்சுதான் சுத்துது. நம்ம அப்பா எப்படி சுத்த வச்சிருக்கா தெரியுமா? அந்த இடத்துல தோண்ட வச்சுக்கிறார் பூமிய. இதுல நம்ம ஆடுற ஆட்டம் இருக்கு பத்தியா, என்னோட சேர்த்தா சொல்லு. அப்போ இப்படியே வாழணுமா, இப்படியே ஒருத்தருக்கு கீழே நாம வேலை செஞ்சு சாகணுமான்றது தேவனுடைய சித்தம் இல்லை. இப்படியெல்லாம் இவங்க கஷ்டப்பட்டு பாரு, இவங்களை பார்க்க அப்படியே தெரியுது. ஆனா எவ்வளவு உண்மையா இருக்காங்க தெரியுமா? தவறு செய்யலாம். ஒரு சில பேர் சாப்பாட்டுக்கு இல்லாம அந்த ஆப்பிரிக்கால எல்லாம் தான் குழந்தைய அடிச்சு சாப்பிடுறாங்க. அப்ப தேவன் இதெல்லாம் பாக்குறாருல்ல, பாக்குறாருல்ல. சோமாலியா நாட்டுல அப்படி சாப்பிட்டுருக்காங்க. ஒரு குழந்தைய வச்சு, இன்னைக்கு நான் என் குழந்தைய சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு
ஒரு குழந்தைய சாப்பிடலாம், ஒரு நாள் பட்டியா இருக்கலாம், அப்புறம் இன்னொரு குழந்தைய ஒரு நாள் பெற்றுட்டு சாப்பிடலாம். அப்ப தேவன் இதெல்லாம் பார்க்கலையா? ஏன் இது மாதிரி தீமையெல்லாம் தேவன் அனுபவிக்கிறார்? கொரோனா வந்துச்சு, ஏன் எல்லாரும் ஆட்டம் காமிச்சாரு. நடிகர், பெரிய பெரிய உச்ச நடிகர் ஒரு பால் குருவான்னு ஐடியா எதுக்கு தெரியாம இதெல்லாம் காமிக்கிறாரு? இதெல்லாம் பாருங்க, இவங்க மத்தியில நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறேன். சரியா? அவங்கள விட நீங்க பாக்கியசாலி. நாம கொஞ்ச நாள் உண்மையா ஓடுங்க, உங்களை ராஜாத்தியா வைக்கிறேன். இவங்க எல்லாம் செத்துருவாங்க, நாம ராஜாத்தி ஆகிட்டு இவங்களுக்கு தேவையான செத்துட்டு திரும்ப வருவாங்க. நாம அப்பா கூட போய் கிறிஸ்தவனை நின்றுவோம். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ இது எல்லாம் இப்படி பாருங்க, 2 குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தை பாருங்க ஐபோன் வச்சுன்னு செல்லுது. இது யாருன்னா ஒரு பண்ணு தருவாங்களான்னு நிக்குது. கரெக்டா? அப்ப தேவன் இதை பாக்குறாரா? பாக்குறார். அப்ப என்ன அர்த்தம்னா நம்மள ஓரளவுக்கு வச்சிருக்கிறார். நம்மள விட கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இவங்க மத்தியில பாருங்க எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்கா. இப்ப நீங்க ஒரு ஈடன் ஸ்டுடியோல ஒர்க் பண்றீங்க, ஒரு வேலை ஒரு 12,000 சம்பளம், 12,200 ரூபாய் சம்பளம், கௌரவமா செஞ்சு கௌரவமா சாப்பிடுறோம். எத்தனையோ பேருக்கு சாப்பிடறதுக்கு கை இல்ல. ரோட்ல நடக்கிறான், டிராபிக்ல ஒரு கண்ணு தெரியாதவங்க நடக்கிறான், ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். டிராபிக் கிராஸ் பண்ணும்போது கண்ணு தெரிஞ்சவங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். புரியுதா? எத்தனையோ பேருக்கு மியூசிக் கேட்க முடியல, பேசுறது நம்ம கேட்கறதில்ல. எத்தனையோ பேருக்கு சாப்பிடறாங்க, ஜீர்ணாவல. ஒரு குழந்தைக்கு இங்க ஒரு பைக் ஷோரூம் சிவாலயா திரும்பவாரி, சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, ஆவி பால் பாக்கெட் மாதிரி ஒரு பொங்குது. என்ன சிஸ்டர் கேட்டா அவங்க ரிசப்ஷன், அவங்க எங்க எல்ஐசி போட்டிருக்காங்க. என்ன சிஸ்டர் பொங்குதுன்னு கேட்டா யூரின்ல போவானா அந்த குழந்தைக்கு, பையன் 3 வயசு பையனுக்கு அந்த பாக்கெட்ல ஊதுது யூரின் தாங்குறாங்க. ஆனா வெளியில அவங்க அவ்வளவு திருச்சி பேசுறாங்க. உலகத்துல இப்படி பல உபத்திரவம் இருக்கு. ஆனா நம்மள என்ன பண்றாரு? ஒரு வீடு கொடுத்துருக்காரு. நம்ம பிள்ளைங்க நம்ம மனசை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா சர்ச்சுக்கெல்லாம் முடிவு பண்றாங்க. கோவில்ல தாய் தகப்பன கனம் பண்ண பிள்ளைங்க. நேற்று கோச்சர் பள்ளியில போயிட்டோமா, அங்க ஒருத்தர் சொன்னாரு, என் பையன் ஐடி கம்பெனில பெரிய லெவல்ல இருக்கிறான், ஆனா என்ன மட்டும் கண்டுக்க மாட்டான். இதுவா ஊழியம்? இதுவா தேவனுடைய வழிநடத்தல்? அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் பிள்ளைங்க. அவங்க புத்தி இல்லாம இருக்கலாம், மட்டமா புத்தி கம்மியா கூட இருக்கலாம், ஆனா பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். நாம கூட நம்ம அப்பா அம்மா விட்டுக்கூடாது. அப்படி இருந்தாதான் நம்ம தேவனோட பிள்ளை. தேவனை அன்பு செய்யறோம்னா எப்படி அன்பு செய்ய முடியும்? உங்களுக்கு தேவையான நான் செய்யணும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதையை நான் கொடுக்கணும். கரெக்டான நேரத்தில் சம்பளத்தை கொடுக்கணும். அவன் கொடுக்கலன்னா நான் கொடுக்கணும். இதுதான் அன்பு. இதுதான் கடவுளை நேசிக்கிற அன்பு. கோயில்ல போயிட்டு அல்லேலூயா ஒண்ணுமே இல்லை. நீ பெரிய பெரிய சர்ச்சில் எவ்வளவு கூட்டம் வருது பாத்தீங்களா? வெள்ளை ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, தெரியாதவங்க நீ போட்ட வெள்ளை ட்ரெஸ் போட்டா அவங்க கிறிஸ்தவங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்ய மாட்டாங்க. தேவன் இதையே சொல்றாரு. 1 பேதுரு 3 சொல்லுவாரு, மனைவிகளே உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த போல நீங்க கீழ்ப்படிங்க. லேடிஸ் சொல்றாரு, ஜென்ஸுக்கு நீங்க மனைவி மேல அன்பு கூறுங்க. அப்ப அன்பு கூறுதுன்னா என்ன? குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கணும். கரெக்டா? உன் மருமகன் செய்யணும்னாலே நான் சமைச்சிட்டு வருவேன், ஏன் பொண்ணுமா இருக்கல இந்த உணர்வு இருக்குல்ல. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், ஒரு அளவு லேட்டு, ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, எம்எல்ஏ மாதிரி, அது எப்படி லேட் ஆகும்? அன்னைக்கு பிசினஸ் போயிடும், 10 நிமிஷம் லேட், என்ன எடுப்பு? அந்த உணர்வை புரிஞ்சுக்கல. மறுநாள் கூட நடந்தது இல்லை. இன்னைக்கு லீவ் எடுத்து வேலைக்கு வா. பெருமை இருக்கவே கூடாது. இப்ப நானும் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு தேவன் திரும்ப புரிஞ்சிருக்காரு. என்ன நடந்ததா? இது கடவுள் போட்ட பிச்சை, அதை நான் கரெக்டா பார்த்துக்கணும். அப்போ இவனுக்கு இப்பேற்பட்ட இது குழந்தைதான், இது தேவனோட குழந்தைதான். ஏன் அப்படி வச்சிருக்காரு? நாம அதை பார்த்து திருந்தணும்னு வச்சிருக்காரு. சரியா? பாருங்க, இன்னைக்கு பூமி எதிர்ச்செல்லாம் ஏன் வருது தெரியுமா? இதெல்லாம் நடக்குது, உலகம் அழிய போகுது. நீங்க ரெடி ஆயிடுங்க, நீங்க ரெடி ஆயிடுங்க. உங்களை ஒரு மகிமையில வைக்க போறாரு. மகிமையில அறியாம தான் நான் கூட மரியம்மா இருக்காங்களா, வேளாங்கண்ணி மேல அதுக்கு புடவை கட்டுருக்கேன். அந்த போயிட்டு அந்த மண்ணில் வேளாங்கண்ணி போயிட்டு அங்கே போயிட்டு அந்த சிலைக்கு மாலை போட்டு அந்த மரியம்மாவுக்கு புடவை கட்டிட்டு
தேரெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காரு. அதுல இல்ல. அந்த மரியம்மாவை கூப்பிட்டா நமக்கு ஆசீர்வாதம் வருமா? 40 நாள் எப்படி நம்ம திருப்பதிக்கு போகும்போது, திருப்பதி ஐயப்பன் தானே 40 நாள் எப்படி கூப்பிடுறோம் நம்ம? சாமி வணக்கம் சாமி, சாப்பிட்டீங்களா சாமி, இருக்கிறியா சாமி. 41வது நாள் அந்த சாமி என்ன பண்ணு, மலை மேல இருந்து இறங்கி வரும்போது போட்டிருக்க இம்மா வருது ஒரு சிறு சாமி. ஏன் கேட்டா இப்ப சாமியை திருப்திப்படுத்திட்டாங்களாம். ஏங்க அந்த சாமி என்ன சொல்றதுக்காக 40 நாள் வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு 40 நாள் நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுருன்னு 40 நாள் வச்சிருக்காரு. எல்லாரையும் மதிக்கணும் சாமி அப்படின்னு வச்சிருக்கிறார். நம்மளுக்கு என்ன பண்றாங்க, 40 நாள் கடவுளே உண்மையாந்துட்டேன், இதுக்கு மேல நான் விஷத்தை கூட குடிப்பேன். புரியுதா? அப்ப என்ன வாழ்க்கை? யாரை ஏமாத்துறோம்? கடவுளை ஏமாற்ற முடியுமா? நாம அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது அவருக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி தான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு என் தம்பி கூட போயிருக்காரு. அங்க நிறைய பேர் நான் 250 நடப்பாங்க போயிட்டு வரும்போது காலெல்லாம் வீங்கிச்சு, இவ்வளவு பெருசு நடந்தே போறாங்க. குடும்பத்துக்கு தேவையான செய்யுங்க. பிள்ளைகளை உட்கார போதும் நடக்கும் போதும் உபாகமும் 6 சொல்லியிருக்காரு, ப்ரே பண்ண வைங்க. ஒரு ப்ரே பண்றோம்னா ஏதோ இந்த மந்திரம் சொல்றதெல்லாம் இல்லை, இந்த ஸ்லோகம் சொல்றோம் நம்ம கோயில போயிடுவோம் அப்படி இல்லை. அப்பா இதனால கொடுத்தீங்கப்பா, எங்களுக்காக எங்களுடைய கிறிஸ்து தாய் மாதிரி இருந்து ரத்தத்தை ஊதி எங்களை ரட்சித்திருக்காங்க. துதி கன மகிமையை இந்த சிலைக்கில உமக்கு நாங்க காணாத அப்பாவுக்கு நாங்க வல்லமையோட இருக்கோம் ஏறெடுக்கிறப்பா. இதனால பரிசுத்தாவை கொடுக்கப்பா. இவங்க அந்த பிரேயர் நாங்க சமாதானமா இருந்து உங்ககிட்ட வரும்போது நான் மகிமையா நிக்கணும்பா. அப்பா இந்த கெட்ட காரியத்தை நான் விட்டுருப்பா, என்னால விட முடியல, உமது பவர் கொடுங்க. இவ்வளவுதான் பிரதர். இது என்ன ஜெபம்? அப்பா கிட்ட குண பேசுறல, இதுதான் ஒண்ணு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். சரிங்களா? இன்னைக்கு பாருங்க, நம்ம சொகுசா உட்காந்துக்கிறோம். ராணுவத்தில் இருக்கிற காஷ்மீர்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்காங்க? சாப்பாடு ரொட்டி துண்டு எல்லாம் பாக்கெட்ல வச்சு எடுத்து சாப்பிட்டு -5 டிகிரில அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த குழுவே நம்மளால காண முடியல. அப்படியே உதிர்ந்து இருப்பாங்க. கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு மாத்திரையோ இல்லை அந்த இதோ தருவாங்க, அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப இதோ தருவாங்க. இவனுக்காக அவங்க சாப்பிடலாம், அதை சாப்பிட்டுட்டு நம்ம இங்க நல்லா உட்கார்ந்துருக்காங்க. எதிரி நாட்டுக்காக பாகிஸ்தான் கிட்ட நம்மளை காப்பாற்றும், சீனா ஒரு பக்கம், பர்மா ஒரு பக்கம், இப்படி நம்மளை காப்பாற்றோம். தன்னுடைய உயிரை கூட மதிக்காம ஒரு கூட்டு போன காலி எதுக்காக? நம்மளுக்காக. சரிங்களா? இன்னைக்கு 1000 பிரச்சனை இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக? அவங்க மத்தியில் நம்ம விலைக்கு நம்ம அமைதியா இருக்காங்க, இதுக்காக. இன்னைக்கு பல போராட்டங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. எதுக்காக? நாம அதை பார்த்து அதை நம்மளுக்கு தேவன் காப்பாத்தி இன்னுமாய் கிறிஸ்துவோட குணலட்சணத்தை காப்போம். சரிங்களா? மதம் மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவன்றது மனுஷன் இன்னுமாய் பரிசுத்தமாகும். இன்னுமாய் நீங்க குடும்பத்துல எங்க அப்பா நல்லவர் அப்படின்னு என் பொண்ணு சொல்லணும், என் பையன் சொல்லணும் எங்க அப்பா நல்லவர் அப்படின்னு. நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க நம்மளை பார்த்து சொல்லணும், எங்க அப்பா குடிக்காரு, எங்க அப்பா எனக்கு இதே பண்ண மாட்டாரு, எங்கன்னா ரோட்ல விழுந்து கிடப்பார் அப்படின்னு. கஷ்டமா தான் எங்க அப்பா எனக்கு தாங்குறார், கடவுள் வழியா நடத்துறார், எங்க அப்பா மாதிரி நான் வரணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். பாருங்க, சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிறாங்க. இந்த குழந்தைங்களாம் என்ன பாவம் படிச்சு ஆப்பிரிக்காவில் நடந்துட்டு பூமி அதிர்ச்சியை தேவனை ஏற்படுத்திட்டு இருக்கார். எதுக்காக? அங்கெல்லாம் ஆகுது, உங்களை காப்பாத்திருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்சுங்க. பாருங்க, இந்த பச்சில குழந்தைங்க ஒரு ஏதோ ஒரு சாப்பாட்டுல ஏதோ பள்ளியோ ஏதோ விழுந்ததுனால எத்தனை குழந்தைங்க ஆற்பட்டு தேவன் பார்க்கலையா? பார்க்கிறார். நம்மளுக்கு பாருங்க, கொரோனான்ற ஒரு இதையும் பண்ணார். நம்ம கை போட்டு கை குடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 3-4 அடி தள்ளி மீது பேசணும். கை கொடுத்தா கை கழுவிடணும், அது இப்படி கழுவணும், இப்படி கழுவும், இப்படி கழுவும். இதெல்லாம் இருந்தா நம்மளை காப்பாற்றி விடுறாங்க. எதுக்கு தெரியுமா? நாம கிறிஸ்து மாதிரி உங்கள்கிட்ட காமிச்சு அப்பா கிட்ட இந்த மகிமையில போய் நிக்கணும். சரிங்களா? ஏன் இது அப்படின்னா, இதை பார்த்தோம், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
கர்த்தரை தேடுற நம்மளுக்கு ஒரு குறையும் இருக்காது. நாம எல்லா அண்ணன் நம்பிதான் நம்மளுக்கு மூத்த அண்ணன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கடவுள் கிடையாது, கடவுள் புள்ள. நம்மளுக்காக பரிந்து பேசுற வக்கீல், நம்மை பரலோகத்துக்கு கூட்டு போற ராஜா அவர். புரியுதா? புரியுதா? ராஜா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்தண்டையில வந்து நாம கேட்டா நம்முடைய பாவத்தை பண்ணிட்டா. அதாவது இதை நம்ம பார்த்துட்டோம். இதனால ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடணும். என்னன்னா, வேட்டைக்கு சிங்கம் தான் போவோம். சிங்கம் ஆண் சிங்கம் போவாது, பெண் சிங்கம் போவோம். அது வேட்டையாடி காட்டுல வேட்டையாடி எட்டும்டா அந்த பெண் சிங்கம் அங்கேயே சாப்பிட்டாது. எட்டு வந்து ஆண் சிங்கம் புகையில் இருக்குல்ல, அது கிட்ட கொடுக்கும். இது இந்த மாதிரி பார்த்து முடிச்சிருக்கோம். டைம் ஆயிடுச்சு. உடனே ஆண் சிங்கம் பசியா இருந்தா வேட்டையாடுறது பெண் சிங்கம். குட்டிங்க ஆல்ரெடி காத்திருக்குது. சரியா? இது நல்லா அடிச்சு சாப்பிடும் பசியாண்டா. கடைசியில வேட்டையாடு வச்சு பெண் சிங்கம் அதுக்கும் இல்லாம போயிடும். குட்டிக்கு இருக்கும், அது கூட இல்லாம போயிடும். எல்லாம் வேட்டையாட்டோட அங்கே சாப்பிட்டு இருந்தா கூட நல்லா இருக்கும். இங்க ஆண் சிங்கத்துக்கு எப்போது குடும்ப தலைவன் கொடுத்தா எல்லாத்தையும் அவனே ஒரே ஒரு இடத்தை கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். சரியா? ஆனா கர்த்தரை தேடினா அந்த சிங்கம் கூட அப்படி பட்டினியா கிடக்கும். கர்த்தரை மாத்திரம் நம்ம தேடினா நம்மளுக்கு ஒரு குறையும் இருக்காங்க. இதுதான் அவருடைய அர்த்தம். அப்ப தேவன் நம்மளுக்கு அப்பா தேவன்ற என்ன? நம்மளை வழி நடத்தவர். காலையில நைட்ல தூக்கி காலைல உயிரோட எழுப்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இன்னும் கொஞ்சம் நல்லவனா மாறணும். சரியா? நல்லவனா மாற தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இது மாதிரி ஒற்றுமையா இருக்கும் குடும்பத்துல. சரியா? ஒற்றுமையா இருந்தா தேவன் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் தருவார். அது மாத்திரமல்ல, உண்மையான அப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்கா. அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் ரெடி. அதுக்கு நம்ம தொடர்ந்து வருவோம், தேவ சமூகத்தில் உட்காருவோம். நம்ம அண்ணன் நம்பிக்கலாம் கிறிஸ்து தாய் மூலமா பரலோகத்துக்கு ஒரு முறை ஒற்றுமையா இருந்து ஓடுவோம். சரியா? ஒருமையோடு கேட்ட உங்கள் ஒவ்வொருவரும் தேவன் தான் நம்மையும் ஆசிரியர் வராங்க. எழுந்து நின்று இறுதி ஜெபத்தை Praise the Lord.